ஹீமோகுளோபினோட அளவு வந்து எனக்கு 9 தான் இருந்தது. டாக்டர் வந்து ஒரு சில ஃபுட் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டாலுமே எனக்கு அளவு வந்து கூடாததுனால வந்து எனக்கு அயர்ன் இன்ஜெக்ஷன் போட்டா சொல்லியிருந்தாங்க. ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து நான் அயர்ன் இன்ஜெக்ஷன் போடுற மாரி இருந்தது. 7த் மந்த் வரைக்குமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஹீமோகுளோபின் எனக்கு 11.2 அந்த மாரி தான் இருந்தது. எப்படி தான் சடனா கம்மியாச்சுன்னே தெரியாது. 9த் மந்த்ல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 9க்கு வந்துட்டு. அயர்ன் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வர வழியில அப்படியே காஃபி குடிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அப்படியே ஆனா கொஞ்சமா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டீம் மோமோஸ் வித் கார சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வெஜ் மோமோஸ் வந்து ஸ்டீம் பண்ணது வாங்கிட்டு, அப்படியே வந்து ஒரு பீஸாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட்டுவும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே இருந்திருந்தாங்க. அந்த பீஸாவ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வருங்க. அந்த காக்கா முட்டை படத்துல அந்த டயலாக் வரும் இல்லையா? பாட்டி சுட்ட தோசையே நல்லாருக்கும்னு, அதே மாரி தான் இருந்தது பீஸாவோட டேஸ்ட்டும். அதுக்கு தோசையே பெட்டரா இருந்திருக்கும் போல இருக்கு. பிரெக்னன்சி டைம்ல ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜங்க் ஃபுட் எடுக்கிறது. ஸோ சாப்பிட்டுட்டு காஃபியும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வாழ்க வளமுடன்.